Daily. Taste the Daily. அரசகட்டளை படத்துல 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. இந்த பாடலை அரசகட்டளை படத்தில் வார்த்தைகளில் வார்த்து கொடுத்தவர் கவிஞர் முத்துக்கூத்தன். இந்த முத்துக்கூத்தன் யார் தெரியுமா? எம்ஜிஆருக்கு இந்த ஒரு பாடல் இவர் எழுதி கொடுத்தது 1 கோடி பாடலுக்கு சமம். அரசகட்டளை படத்துல இந்த காட்சியில எம்ஜிஆர் கடந்த காலம், தற்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தின் இந்த சமூக அமைப்பில் அங்கிருந்து வெளிக்கொணருமாறு அவர் ஒருவித உணர்வை வெளிப்படுத்தி இருப்பார். எம்ஜிஆருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி தான் டைரக்டர். திரையிசை தலைவன் கே வி மகாதேவன் இசையமைப்பாளர். குறிப்பா இந்த பாடலுக்கு டிஎம்எஸ் குரல்னா எப்படி இருக்கும்? சிரித்த முகத்தோடு, புன்னகை பூத்த முகத்தோடு வீரத்தை காட்டுகின்ற வல்லமை எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு. திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி யாதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த பாடல். அரசகட்டளை படத்துல 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. அந்த பாட்டு, இந்த பாட்டை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு நெஞ்சு நிமிர்த்தி நிற்கணும் போல தோணுதில்லை? நமது வீரத்திற்கு புடம் போட்டது போலல்ல, நமது மானத்திற்கு ஒளி ஊட்டுவது போலல்ல. எம்ஜிஆர் பாடல் என்றால் சும்மாவா? அன்று புரட்சி நடிகராயிற்றே, பின்னாளில் புரட்சி தலைவராயிற்றே, சமூகத்தில் புரட்சிகள் பலவற்றை ஏற்படுத்தி ஒரு புரட்சி சமுதாயத்தை உருவாக்க வல்லவராயிற்றே. முதல்ல எம்ஜிஆரின் அருமை பெருமைகளை, இந்த பாடலின் அருமை பெருமைகளை சொல்லுவதற்கு முன்னால், இந்த பாடலை அரசகட்டளை படத்தில் வார்த்தைகளில் வார்த்து கொடுத்தவர் கவிஞர் முத்துக்கூத்தன். இந்த முத்துக்கூத்தன் யார் தெரியுமா? நாட்டுப்புற கலைகளில் வல்லவர். பொய்க்கால் குதிரை, பொம்மலாட்டம், இது மாதிரியாக நாட்டுப்புற கலைகள் எத்தனை உண்டோ அத்தனையிலும் வல்லவர். அவற்றில் ஆராய்ச்சி செய்தவர். இவருக்கு தெரியாத கலை அம்சங்களே கிடையாது. ஒரு முழு கலைஞனாகவே பிறவி எடுத்தவர். தன் வாழ்க்கையை ஒரு யதார்த்தமாகவே இயல்பாகவே அமைத்துக் கொண்டவர். அவர் ஒரு நாடோடி கலைஞர் போல் வாழ்ந்தவர். கலை உள்ளம் படைத்தவர். இவரை இன்னமும் இவர் யார் என்று சொல்ல வேண்டும் என்றால், மக்களிடம் எம்ஜிஆர் தான் முதலாக தயாரித்து இயக்கி இரட்டை வேடம் பெற்று நடித்த நாடோடி மன்னன் படத்தில் டைட்டில் சாங் இருக்கு இல்லையா, செந்தமிழே வணக்கம், அந்த பாடலையும் வார்த்தைகளில் வார்த்து கொடுத்தவர் கவிஞர் முத்துக்கூத்தன் தான். இது மாதிரி திருடாதே படத்தில், எம்ஜிஆர் படங்களில், சிற்சில படங்களில் சொற்பமான பாடல்களைத்தான் இவர் பாடலாசிரியராக இவர் பணியாற்றி வகுத்து கொடுத்தார். ஆனால் இவர் வகுத்து கொடுத்த பாடல்களில் இவர் வென்று நின்றார். குறிப்பாக அரசகட்டளை படத்தில் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் என்கின்ற இந்த ஒரு பாடலில் அந்த வானுலகமே இவரை அப்படி தலை கவிழ்ந்து பார்த்தது யாரடா இவன் என்று, மண்ணுலகமே தலை நிமிர்ந்து பார்த்தது யாரடா இவன் என்று. எம்ஜிஆருக்கு இந்த ஒரு பாடல் இவர் எழுதி கொடுத்தது 1 கோடி பாடலுக்கு சமம். இந்த பாடலை ஆடல் பாடலோடு ஃபைட், சண்டை காட்சியையும் ஒன்றாக்கி இந்த பாடலை மிக வித்தியாசமாக படமாக்கி இருந்தார்கள். எம்ஜிஆர் படங்கள்ல பாட்டோடு சண்டை காட்சிகளையும் இணைத்து பல படங்களில் பாடல்கள் வந்திருக்கிறது, காட்சிகளும் வந்திருக்கிறது. சில ஒரு காமெடி, எம்ஜிஆர் காமெடி செய்ய தெரிந்தவர், நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்பதை விளக்குவதாக ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா கிடார் அடிச்சுக்கிட்டே சண்டை போடுவார். ஒரு படத்துல அப்படி தோல் கருவியில் தாளம் வாய்ச்ச மாதிரியே சண்டை போடுவார்.
மீனவ நண்பன் படத்துல நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் சண்டையோடு வீரப்பாடலாக எங்க வீட்டு பிள்ளையில சாட்டையை கையில வச்சுக்கிட்டு சலார் சலார்னு நானாயிட்டால் அந்த பாட்டு வீரத்தின் விளைநிலமாக உற்சாகமாக இப்படி பாடல் காட்சியில ஃபைட்டை இணைச்சு கொடுத்து நம்ம திரையுலகில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு பரவசத்தை ஊட்டி அந்த பாடத்தை ஆரம்பிச்சவரே எம்ஜிஆர் தான். இதை பார்த்து பின்னாளில் எத்தனை படங்களில் பாடல் காட்சியோட ஃபைட்டு ஏ சிங்க போல வாரான் என் செல்ல பேராண்டி அப்படின்னு சொல்லி அந்த பறவை முனியம்மா நம்ம சியான் விக்ரம் இவங்க நடிச்ச படத்துல இருந்து அப்படி ஒரு பாடல் எவ்வளவு வரவேற்பை தக்க வைத்தது. இதுக்கெல்லாம் வழிகாட்டி எம்ஜிஆர் தான். அந்த வழிகாட்டு பாடல்களில் அந்த வகை பாடல்களில் இந்த அரச கட்டளையில் இடம்பெற்ற இந்த 1000 கைகள் மறைத்து நின்றாலும் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். அதுலயும் அந்த படத்துல என்ன மாதிரி காட்சியில வச்சிருந்தாங்க. கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி சரோஜா தேவி. எம்ஜிஆர் ஒரு தேசத்தின் மன்னன். ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியாமல் எம்ஜிஆருக்கு கீழே பணியாற்றக்கூடிய அரசாங்க அந்த அதிகாரிகள் RS மனோகர் இவங்கெல்லாம் சதி செய்து எம்ஜிஆருக்கு வெளியில கெட்ட பேர் வாங்கி தருவாங்க. இவங்க எம்ஜிஆருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததுனால சரோஜா தேவி கதாநாயகி மத்தியில இந்த எம்ஜிஆர் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு ஒரு கெட்ட பேர். ஏன்னா அந்த மன்னன் தான் தங்கள் நாட்டை தாங்கள் இழந்து இப்படி நாடோடி துறவியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த மன்னன் கேரக்டர். அந்த மன்னன் கேரக்டர் தான் எம்ஜிஆர் ஏற்றிருக்கிறார் என்பது சரோஜா தேவிக்கு தெரியாது. எம்ஜிஆர் என்கின்ற மன்னன் கதாபாத்திரம் தங்களுடைய எதிரி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆரின் முகம் தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் இதை அறிந்து கொண்டு சரோஜா தேவிக்கு துணை புரிவதாக அவர் அப்படி போன்ற காட்சிகள், வசன காட்சிகள், பாடல் காட்சிகளை எல்லாம் மிக அருமையாக உருவாக்கி இருப்பார்கள். எம்ஜிஆருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் MG சக்கரபாணி தான் டைரக்டர். திரையிசை திலகம் KV மகாதேவன் இசையமைப்பாளர். குறிப்பா இந்த பாடலுக்கு TMS குரல்னா எப்படி இருக்கும் பாருங்க. நாடு இழந்து துறவுக்கோலம் உண்டு சரோஜா தேவி தன்னுடைய சகாக்களோடு கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி பாடி மக்கள் மத்தியில் புரட்சியை எழுப்பி சுதந்திர உணர்வை தூண்டி தங்களுக்கு ஆதரவாக மக்கள் பலத்தை தீட்டிக் கொண்டிருக்க இப்படி நாடகங்கள் கலை மேடைகளை அமைத்து இப்போ இந்த பாடலுக்கான போது அரசு வீரர்கள் இவர்களை இந்த நாடகத்தை நடத்த விடாமல் தடுக்க சரோஜா தேவி குழுவினர் கலங்கி போக எதிர்பாராத விதமாக ஏதோ எங்கிருந்தோ ஒரு உருவம் அப்படி பறந்து வந்து நாடக மேடைக்குள் நுழைந்து இந்த பாடலை கொடுத்துவிட்டு எப்படி வந்தாரோ அப்படியே இவர் இங்கே மறுமலர்ச்சியை ஏற்பட்டுவிட்டு போய்விடுவதாக எம்ஜிஆர் அப்படி புயலாக வருவார், அப்படி புயலாக போய்விடுவார். ஆனால் தென்றல் தரும் இனிமையை இந்த பாடலில் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டு செல்வதாக இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே நாடக கொட்டையினுடைய கோடாவில் எம்ஜிஆர் அப்படி படுத்துக்கிட்டு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படியே கூட்டத்தை அப்படியே காட்டுவாங்க. இந்த பாடல் வரிகளை கேட்டவாறு மக்கள் யார் பாடுகிறார் என்று எதிர்பார்க்கும் போது அந்த நாடக கோட்டையினுடைய அந்த கோடாவில் மேலே படுத்துக்கொண்டு எம்ஜிஆர் அந்த வீரத்தோடு பாடுவதாக ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லைன்னு எம்ஜிஆர் அந்த திருமுகம் காட்டி பாடும்போது எம்ஜிஆர் என்கின்ற கதாநாயகன் ஒருவன் தான் உலகிலேயே சிரித்த முகத்தோடு புன்னகை பூத்த முகத்தோடு வீரத்தை காட்டுகின்ற வல்லமை எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு. அது எப்படி புன்னகை பூக்கும் போது வீரம் வெளிப்படும்? வேறு யாருக்கும் வெளிப்படாது. வீரம் காட்டும் போது புன்னகை வராது. ஆனால் புன்னகையும் பூக்கும், அதே சமயத்தில் வீரமும் செழித்து நிற்கும். இந்த காம்பினேஷன்ல நடிக்க வல்லவர் உலகிலேயே எம்ஜிஆர் ஒருவர் தான். அதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். ஆடலும் பாடலுமாய் அப்படி ஃபைட்டு காட்சியை இணைத்துக் கொண்டு TMS உடைய கணீர் குரல்ல கவிஞர் முத்துக்கூத்தன் இந்த காட்சியின் சூழல் புரிந்து அவர் வார்த்தைகளை வீரமாக தெளித்து கொடுத்திருக்கும் விதம், எம்ஜிஆர் வீரம் வெளிப்பட நடித்து கொடுத்திருக்கும் விதம், இந்த நாடகத்தை தடுத்தால் கொண்ட இந்த அரசு அதிகாரிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி எம்ஜிஆர் கையில் வாள் வைத்துக் கொண்டு அது
சண்டையா, அது வேடிக்கையாகவா, அது வினயமாகவா? எம்ஜிஆர் அவ்வளவு லாவகமாக செயல்பட்டிருப்பார். யாரோ ஒரு ஆடவன் உள்ளே புகுந்து தங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிறார் என்று எம்ஜிஆரை பார்த்து மனமகிழ்ச்சியோடு சரோஜா தேவியும் இந்த பாடல் காட்சியில் இணைந்து மனமகிழ்ச்சியோடு ஆடி பாடுவதாக அவ்வளவு அற்புதமான இந்த காம்பினேஷன்ல அழகா படமாக்கி இருப்பாங்க. இப்போதும் இந்த பாடல் கேட்டால், இந்த பாடல் காட்சி பார்த்தால், இந்த பாடல் காட்சியை கனவில் நினைத்தாலும் நமது உடலில், தூங்கிக் கொண்டிருக்கும் நமது உடலில் வீரம் வெளிப்படும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. சரோஜதேவி அப்படி ஆடி வரும்போது எம்ஜிஆர் கையில வாளோட, இடையென்னும் கொடியாட நீ ஆடிவா, குழல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா, தடை மீறி போராட சதிராடிவா, செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடிவா, செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடிவா. எம்ஜிஆர் படம் என்றால் அவர்தான் தன்னுடைய முதல் படத்திலேயே செந்தமிழே வணக்கம்னு சொல்லி டைட்டில் காட்சியில் பாடல் போட்டவராயிற்ற. எந்த சூழலிலும் தமிழுக்காக ஒரு இடத்தை, ஒரு அங்கத்தை வைத்து கொடுத்து கொண்டே இருப்பார். இதே பாடல்ல வீரம் வெளிப்படுவதாக, யாருக்கும் வீரம் வெளிப்படுவதாக அடுத்த சரணத்தை பாருங்க. மயிலாட வான்கோழி தடை சொல்வதோ, மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நான் வரவேற்பதோ. அதை அப்படி டி.எம். சௌந்தரராஜன் பாடி எம்ஜிஆர் அந்த காட்சியில் அவர் அப்படி ஒரு வெற்றி வேகத்தோடு அவர் தன் உடலை அப்படி லாவகமாக அசைத்து, ஒரு சிறிய அசைவிலும் பெரிய வீரம் வெளிப்படும். அதை நீங்கள் நன்றாக உற்று கவனிக்க வேண்டும். மயிலாட வான்கோழி தடை சொல்வது, மாங்குயில் பாட கோட்டான்கள் கூரை சொல்வது, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நான் வரவேற்பதோ. கேட்கணுமா டிஎம்எஸ்க்கு? அது என்ன? இந்த பாடல் காட்சி தொடங்கியதிலிருந்து இந்த பாடல் காட்சி முடியும் வரை யாரும் இருக்கையில் அப்படி பின்னாடி சாய மாட்டோமே, அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி அந்த பாடலுக்குள் என்ன இருக்கிறது, என்ன ஆவேசம் இருக்கிறது, என்ன துடிப்பு இருக்கிறது, எம்ஜிஆர் எப்படி வெளிப்படுத்துகிறார். அப்புறம் தாய்மொழி, தாய் மண், தாய் நாடு இவற்றின் மீது பற்று கொண்டதாக எம்ஜிஆர் எடுத்துரைப்பது. உயிருக்கும் நிகர் எங்கள் நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ, புயலுக்கும் நெருப்புக்கும் தடை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாள்வதோ. அரச கட்டளை படத்துல இந்த காட்சியில எம்ஜிஆர் கடந்த காலம், தற்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தையும் இந்த சமூக அமைப்பில் அங்கிருந்து வெளிக்கொணருமாறு அவர் ஒருவித உணர்வை வெளிப்படுத்தி இருப்பார். உயிருக்கும் நிகர் இந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ, புயலுக்கும் நெருப்புக்கும் தடை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாள்வதோ. எம்ஜிஆரை நினைக்கணும். எம்ஜிஆருடைய திருமுகம் நமது மனக்கண் முன் தோன்றுவதை இந்த பாடலை கேட்கும் நாளெல்லாம் உணரலாம். டிஎம்எஸ் உடைய வீரம் செறிந்த கணீர் குரல் எம்ஜிஆரின் திருமுகத்தின் வாயிலாக வெளிப்படும் போது, கேவி மகாதேவனுடைய இசையின் பெருமை, கவிஞர் முத்துக்கூத்தனின் வார்த்தையின் வெளிப்பாடு, என்னே அற்புதமான மெய்ப்பாடுகள் வெளிப்பட்டன இந்த பாடலில். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.